இரட்சகரும் இயேசு கிறிஸ்து நினைவாக நான் உங்கள் வாழ்க்கை வரவேற்கிறேன். என்னோடு திரும்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகளால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பான தேவச்சனமே, நன்றாக கவனிங்கள். நாட்கள் பொல்லாதவைகளால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று தெரியுமா? காலங்கள் உங்களுடைய கைகளில் இல்லை. பணம் உங்கள் கையில் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், வேலை இருக்கலாம், எல்லாவற்றையும் இருக்கலாம். ஆனால் காலத்தை உங்களால் பிடித்து வைத்திருக்க முடியாது. ஏன் தெரியுமா? பிறப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது என்றால் இறப்பதற்கும் ஒரு காலம் இருக்கிறது. பிறப்பதும் இறப்பதும் இடையில் தான் வாழ்க்கை என்ற ஒரு காலம் இருக்கிறது. அந்த வாழ்க்கையை இயேசுக்காக வாழ்ந்ததால் இறப்புக்கு பிற்பாடு இருக்கின்ற அந்த பரலோக வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அதற்காக தான் தேவன் நமக்கு இந்த அருமையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. இங்கே வாழ்ந்து இங்கே சுகமா இருந்து மரித்து போவதற்கல்ல. நிறைய நினைச்சுட்டாங்க இதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. No, after the death only the life is going to start for you and for me. மரணத்துக்கு பிற்பாடு தான் உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. ஏன் தெரியுமா? பரலோகத்துக்கு போன ஒரு மரிப்பே கிடையாது. அதுக்கு பிறகு that's all. After that there's no death. God has given only one life for you and for me. There's no 2 or 3 or 4 lives we have. We have only just one life. ஒரே ஒரு வாழ்க்கையை தான் உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வாழ்க்கையை அவருக்காக வாழ்வதற்காக தான் கொடுத்திருக்காரு. எதுக்கு கணவன், எதுக்கு மனைவி, எதுக்கு குடும்பம், எதுக்கு பிள்ளைகள்? இந்த உலகத்திலிருந்து வாழ்றதுக்காக? No. Prepare your family for the kingdom of the God. Prepare your church for the kingdom of the God. அதான் யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாரும் என்றால் I will serve for you, Lord. I not came to serve for this world. இந்த உலகத்தை சேவிப்பதற்காக ஆண்டவரை அனுப்பவில்லை. மண்ணிலிருந்து வந்தாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். That's it. இந்த உலகத்துல நம்ம வாழும்போது இந்த சரீரத்துக்காக அது வாழணும். இந்த சரீரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோதான் செய்யறோம். இந்த சரீரத்தில் என்ன ஆடை உடுக்கணுமோ அதை உடுக்கிறோம். இந்த சரீரத்துக்கு என்ன ஆகாரம் தேவையோ செய்யணும். இந்த சரீரத்தை எவ்வளவு வசதி வாய்ப்பெல்லாம் உருவாக்கணும்னு அதை கொடுக்குறோம். இந்த சரீரத்தை எவ்வளவு சம்பாதிக்கணும் அதை செய்யறோம். குட், நான் தவறாக சொல்லவில்லை. பட் அதை காட்டிலும் ஒன்று இருக்கிற ஒரு மேன்மையான காரியம் பரலோக ராஜ்யம், நித்திய வாழ்க்கை. அதுதான் நம்முடைய தரிசனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்துடைய இலக்கு பரலோகமாக இருக்க வேண்டும். இயேசு அதற்காக தான் வந்தார். அவர் நினைச்சிருந்தா இந்த உலகத்துல 100 வருஷம் வாழ்ந்திருக்கலாம்ல. அவர் நினைச்சிருந்தா 1000 வருஷம் வாழ்ந்திருக்கலாம்ல. அவர் நினைச்சிருந்தா 2000 வருஷம் வாழ்ந்திருக்கலாம்ல. But he never lived that much of years in this world. இவ்வளவு வருஷங்கள் வாழல. ஏன் தெரியுமா? Just 33.5 years. 33.5 வருடங்கள் தான். Just 33. ஏன் தெரியுமா? காலத்தை குறித்து அவர் சொல்ல விரும்புகிறார். இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வாழ்க்கை அல்ல, பரலோகத்தில் வாழ்வதற்காக 33 வருஷங்கள்ல 3 வருஷம் தான் ஊழியத்தை செஞ்சாரு. அந்த 3 வருஷம் ஊழியத்தை 2000 ஆண்டுகளாக நாம் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறோம். His ministry is a powerful ministry. 3 வருஷம் தான் என் ஊழியம் செஞ்சாரு. அந்த ஊழியத்தை தான் இன்னைக்கு 2000 வருஷமாக தேசமங்கு கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்றால் அது வைராக்கியமான ஊழியமாக இருந்தது. அது வல்லமையின் ஊழியமாக இருந்தது. அது அபிஷேகத்தின் ஊழியமாக இருந்தது. என் அன்பான தேவ ஜனமே, 20 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் கேட்ட 2 கேள்வியுடைய ஒரு பதிலாக தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். விருது மாவட்டத்தில் இருக்கும்போது ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் கேட்ட 2 கேள்விகள். முதலாவது கேள்விகள், அலெக்ஸ், if you die today, where you will go? இன்று நீ மரித்து போனால் நீ எங்கு போவாய்? மரணம் சந்திக்கும். ஒரு நாள் மரித்து போவாய். மரித்த பின்பு நீ எங்கு செல்வாய்? Heaven or the hell? Where is your eternal life? பரலோகமா நரகமா? எங்க உங்களுடைய நித்தியத்தை கழிக்க போறீங்க? கேட்ட கேள்வி முதலாவது கேள்வி. The second question, Alex, I know you are a Christian. நீ ஒரு கிறிஸ்தவன் என்பதை நான் அறிவேன். But what you done for me? எனக்கு நீ செய்தது என்ன? அந்த 2 கேள்வியுடைய பதிலை நான் கண்டுபிடிக்க நினைச்சேன். 2 கேள்வியோட பதிலை கண்டுபிடித்தேன். ஏன் தெரியுமா? The first one, I want to live for the God. ஏன் தெரியுமா? நரகத்துக்கு போகக்கூடாது. யார் ஒரு நரகத்துக்கு போகக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒன்ஸ், நல்லா கவனிங்க, ஒன்ஸ் இஃப் a soul, பாஸ்டர் வந்து அடகாரம் முடிச்சுடுவாரு. சரீரம் மண்ணுல போயிடும், மண்ணு சாப்பிட்றோம், மண்ணு முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சோல் ஒன்று இருக்கு பாருங்க, ஆத்துமா. It never decays. அது அழிக்க முடியாது அந்த ஆத்மாவை. ஏன் தெரியுமா? ஆத்மாவை கொடுத்தது ஏன் தெரியுமா? God. He gave for us not to perish the one. அப்போ சரீரம் மண்ணோட மண்ணு போயிடும். ஆத்மா எங்க போகும்? ஒரு ஆத்மா நரகத்துக்கு போச்சுன்னு வைங்களேன், it never come back. வரவே முடியாது. நீங்க சொல்லலாம், I am a doctor, I am an engineer, I am a professor, I am a collector, I was IPS, I was a powerful man, I was a businessman, I was so and so and so. You can எவ்வளவு வேணா நீங்க சொல்லிக்கலாம். பட் வாட் எவர் மேபி, நரகத்துக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்கள் டாக்டர்னோ, என்ஜினியர்னோ, பிஸ்னஸ் மேனோ, நீங்கள் பணக்காரனோ, ஏழைனோ, அதெல்லாம் தெரியாது நரகத்துக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்று, இஃப் யூ ஆர் அ சின்ஃபுல் பர்சன், தேர் இஸ் ஒன்லி ஒன் திங். அது குறித்து தான் அந்த நரகம் பார்க்கவே தவிர வேறு எதை குறித்து அந்த நரகம் பார்க்கவே
பார்க்காது. ஒரு சோல். நல்ல கவனிங்க. இஃப் ஐ டை டுடே, இன்று நான் மரித்து போனால் என் மனைவி என் கூட வருவாங்களா? என்னுடைய குழந்தை, என்னுடைய வீடு, சொத்து, அந்தஸ்து, பணம், என் அம்மா, என் அப்பா, என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் உறவினர்கள், நண்பர்கள், nobody. இன்னைக்கு நான் செத்து போனேன்னா என்ன எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? டெட் பாடி தான். அதற்கு பேசுறவங்க கூடுவாங்க. இஃப் ஐ டை டுடே, நானும் நீங்கள யாரானாலும் என்ன டெட் பாடி எடுக்கலையா அப்படிதான் கேட்பாங்க. பேர் சொல்ல கேட்க மாட்டாங்க. டெட் பாடி எடுக்கல, அவ்வளவுதான் மதிப்பு. யாராக இருந்தாலும் சரி, அவ்வளவுதான் மதிப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில. அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. நம்ம தான் பார்த்து வீடு கட்டியிருப்போம் இல்லையா? அந்த வீடை நம்ம தான் பார்த்து எல்லாம் சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா? இறந்து போனா கூடி போற 1 hour இல்லைன்னா ஒரு 10 hours தான். காலம் இறந்து சாயந்தரம் புதைச்சிருவாங்க. That's a life. Time is so short. இன்னைக்கு சிந்திங்க, நான் செய்ய வேண்டியது என்ன? What I want to do. நான் என்ன செய்ய வேண்டும்? That's short the time. நான் 2 தீர்மானிச்சேன். என்னன்னு தெரியுமா? I want to live for the God. நான் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். எல்லாரும் செய்யணும். நம்பர் 2, I want to serve. அதான் முக்கியமானது. லிவிங் எல்லாரும் வாழ்றாங்க. பட் I want to serve for the God. Because why? நீங்க ஒரு ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு salary கிடைக்கும். நீங்க வேலை செய்யணும், அதுக்கு சம்பாதிக்க முடியும். ஆமா, ரைட்? இல்லைன்னா உங்களால் சம்பாதிக்க முடியாது. யாரும் உங்களுக்கு ஃபீஸ் மாசம் ஃப்ரீயா வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த காசை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு nobody will give for you. சம்பாதிச்சாதான், நம்ம வேலை செஞ்சாதான் சம்பாதிக்க முடியும். அப்படிதானே? அப்போ பரலோகம் போகணும்னு அதுக்குன்னு செய்யணும்ல. செய்யாம யாராவது போக முடியுமா? ஜஸ்ட் திங்க். உலகத்துல நீங்க வேலை செஞ்சாதான் யூ கேன் ஏர்ன். ஸ்கூல்ல போனதான் பிள்ளை பாஸ் ஆகும். காலேஜ் படிச்சு நல்லா முடிச்சு நல்ல எக்ஸாம் எழுதினா நல்லா வேலை கிடைக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கு. நம்ம கஷ்டப்பட்டு பிசினஸ் செய்யறதா நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யறதா நம்மளால கிடைக்கும் அப்படின்னு உலகத்தான் நினைக்கிறாங்கல்ல. உலகத்தில் நம்ம நினைக்கிறோம்ல, பரலோகத்துக்குள்ள செய்யறதா நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப பரலோகத்துக்குள்ள செய்யாம nobody can go. There is a truth. That is a truth. நல்லா கேட்டுடுங்க. பரலோகத்துக்கு வேண்டிய வேலை நம்ம செய்யாம ஒருத்தரும் போக முடியாது. That's the Bible teaches. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒரு வாலிபன் வந்து கேட்டான், ஆண்டவரே நித்திய ராஜ்யத்துக்கு நான் என்ன செய்யணும்? அவன் சொன்ன கட்டளைகளை கீழ்ப்படி, இதெல்லாம் நான் சிறு வயதில் செய்யறேன்டாரு. அவன் சொன்ன இன்னும் ஒரு குறை இருக்கிறது. என்ன சொன்னாங்க? ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன்னை விற்பதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு தரித்திரத்தை கொடுத்து என் சிலுவையை சுமந்த மாட்டேன். சிலுவையை சுமந்து எனக்கு வேண்டுமா? சிலுவை என்பது ஊழியம். சிலுவை என்பது ஊழியம். அதை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று. நம்ம ஏதாவது ஒரு வழியில ஒரு ஊழியத்துல நம்ம பங்குள்ளவர்களாக இருக்கணும். Anyway, in any source, we want to be there to build the kingdom of the God, because God has given the opportunity for you and for me to build the kingdom of the God. That's our responsibility. மிஷனரிகளோட ரெஸ்பான்சிபிலிட்டினால தான் இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கிறோம். The missionaries have their responsibility in the education you படிச்சீங்க in the school, the education, the knowledge, that whatever you have, you will never get anything from here. அன்பான தேவச்சனமே, இதுவரைக்கும் 7 மிஷனரி பயணங்கள் நான் செஞ்சிருக்கேன். முதலாவது மிஷனரி பயணம் 2005 வருடம் சிக்கிம் என்ற மாநிலத்தில். நிறைய மிஷனரிஸ் சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த மாநிலத்தில் பேர் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிக்கிம்ல ஊழியம் செஞ்சேன்னு சொல்லிட்டு. சிக்கிம் என்ற மாநிலம் முதலாவது என்னுடைய ஊழிய பயணம் அங்கே நான் செஞ்சேன். 2.5 வருஷம் என்னோட மிஷனரி பயணம் அங்கே செய்தேன். 2வது மிஷனரி பயணத்தை கர்நாடக மாநிலத்தில் ஒரு 16 மாவட்டங்கள் செய்து எனக்கு கிருபை கொடுத்தாரு. 3வது மிஷனரி பயணம் மேற்கு வங்காளத்தில் உள்ள மலையோட அடிவாரங்களில் ஊழியர்கள் செய்து கிருபை கொடுத்தாரு. 4வது மிஷனரி பயணம் நேபாள் தேசத்தில் ஆண்டு சேர்க்கிற கிருபை வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. 5வது மிஷனரி பயணம் 8 மாநிலங்கள் பிரயாணம் பண்ணி சுமார் 10,500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி 25 இடங்களில் ஊழியர்கள் செய்து ஒரு கிருபை வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. எனது 6வது மிஷனரி பயணம் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் 12 மாநிலங்களில் சுமார் 45 பகுதிகளில் 10,000 சில கிலோமீட்டர்ல பிரயாணம் பண்ணி ஊழியர்கள் செய்து கிருபை வாய்ப்பு எனக்கு உருவாக்கி கொடுத்தாரு. 7வது மிஷனரி பயணம் சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் பை நடந்து காலால். என் காலுக்கு அடிப்பாத்திருக்கிற சதை எல்லாமே புது சதை எல்லாமே உடஞ்சி போச்சு. சென்னையிலேருந்து நடந்து டெல்லி வரைக்கும், சென்னையிலேருந்து ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ்லேருந்து உத்தரப்பிரதேஷ்லேருந்து ஹரியானாலேருந்து டெல்லி வரைக்கும் சுமாராக 3095 கிலோமீட்டர்கள் நடந்து 177 இடங்களில் சுவிசேஷம் அறிவித்து 1,00,000 ஆத்மாக்களை சந்திப்பாண்டு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் இந்த காலத்தை ஊழியம் செய்ய முடியுமா? செய்ய முடியும். நான் பை வாக்கில் இருந்த 2022 தான், ஜஸ்ட் 3 years பேக் ஒலி தான். 2022 வருஷம் தான். சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும், சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து டெல்லியோட தலைநகர் வரைக்கும் பை வாக்கில் நடந்தது. என்னோட நடந்தவர்கள் அநேகர். அது சுமாராக 1,00,000 ஆத்மாக்களை சந்திப்பாண்டு எனக்கு கிருபையை கொடுத்தாரு. ஏன் இப்படியெல்லாம் செய்யணும்? மை ஜீசஸ் வாக். இயேசு நடந்து ஊழியங்கள் செய்தார். எரியோகி எப்படி வந்தாரு? He walked and came.
அதுக்கு வேற ஜெப நட. He walked, he prayed and he shared the gospel. அவர் நடந்தாரு, அவர் ஜெபித்தாரு, ஊழியத்தை செய்தாரு. Three things he was done. வெறுமே சும்மா நடந்து போகல. He done. நம்ம செய்யற ஊழியத்தோட இம்பாக்ட், ஒரு அவுட்புட் இருக்கணும். இவ்வளவு ஊழியம் செய்தாலும் ஒரு இம்பாக்ட் என்னது, அவுட்புட் என்னது? We want to be that. நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு நான் இவ்வளவு வருஷம் ஊழியம் செய்து அதுல ஒரு கனி கூட வாழ்க்கை இல்லைன்னா I am a useless man who is doing the ministry inside of India. என் ஊழியத்தின் மூலமாக ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹalleluya. எங்க ஊழியம் தேவை அங்கதான் செய்யணும் இல்ல. There is a need. பிரியாணி போட்டவனுக்கே பிரியாணி கொடுத்துட்டு இருந்தானா அவனுக்கு திகட்டிடும். பிரியாணியே டேஸ்ட் லெவலுக்கு ஒரு நாளாவது கொடுப்போமே. நம்ம இயேசுவை யாரான்னு அறியாத ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல, அவனுக்கு இயேசு நல்லதே சொல்லுவோமே, அறிந்தவர்களுக்கே சொல்லிக் கொண்டு இருந்தோம் என்றால் அது வீணாகி விடுமே. அறியாத ஒருத்தன் பசதான் ஆண்டவர் சொல்றாரு, பசியில இருந்தேன், தாகத்துல இருந்தேன், காவல்ல இருந்தேன், துணியெல்லாம் நிர்மாணத்துல இருந்தேன், நீ என்னை பார்க்க வரலையே என்றார் ஒரு கூட்டத்தை பார்த்து. இன்னொரு கூட்டம் சொல்லுது, நாங்க எப்பயா செஞ்சோன்றாரு. அவனுக்கு செய்யணும்ல. Who will go? Because the harvest is plenty. And who will do the great ministry for the Jesus Christ? காலம் சமீபிக்க போகிறது. காலத்தின் கட்டாயம் இன்றைக்கு. நல்ல கவனிங்க திருச்சபையே, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியத்தில் ஏதாவது ஒரு பங்கை செய்துதான் ஆக வேண்டும். No one can escape the day of the judgment. ஞாயிற்று நாளில் எந்த ஒரு மனிதனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஞாயிற்று நாள் ஆண்டவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருப்பாரு. என்ன சொல்லுவீங்க ஆண்டவர்கிட்ட? நம்ம நிற்கும் போது நம்ம மனைவி கூட நிற்பாங்களா ஞாயிற்று நாளில்? யோசித்து பாருங்க. We are educated people. We are not uneducated. நம்மளாம் கற்றவர்கள் தானே. யோசித்து பாருங்க. ஞாயிற்று நாளில் சிங்காசனத்தில் ஆண்டவர் உட்கார்ந்து இருப்பாரு. கேட்பார்ல, ஆண்டவர் சொல்ல முடியுமா? அந்த டைம்ல மனைவி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு? நோ. நம்மளோட கணவன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க? நோ. நம்மளோட பிள்ளைங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க? நோ. Each and everybody will face the day of the judgment. ஞாயிற்று நாளுக்கு ஒரு மனிதனும் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. தேவனை குறித்த பயம் இல்லை என்றால் we will be more the sinful people. நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு பயந்தா நாளைக்கு பயப்பட வேண்டியது தேவையே இல்லை. நீங்க ஆண்டவருக்கு பயப்படலைன்னா நரகத்துக்கு ஒரு நாள் பயப்படணும். நீங்க ஆண்டவருக்கு பயப்பட்டீங்கன்னா நரகம் உங்களை பார்த்து பயப்படும். There's a differentiation. என் ஆண்டவர் பார்க்கிறார் எங்க சிந்தனை இருக்கணும். Just now in this second God is listening to you. God is seeing you. அவர் கண்முன்னிருந்து யாரும் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. இவர் பண்றது 8வது மிஷனரி ஜர்னி த்ரூ அவுட் த இந்தியால பை சைக்கிள்ல. எவ்வளவு நாட்கள் செய்யணும் தெரியுமா? more than 1000 days. 1000 நாட்களை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறேன். 2023 இந்த 8th மிஷன் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணேன். சிக்கிம் என்ற மாநிலத்திலிருந்து சிக்கிம், பெங்கால், ஆசாம், அருணாச்சல், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேகாலயா, குவஹாட்டி, சிலிகுரி, கொல்கத்தா, ஜார்க்கண்ட், பீகார், யூபி, உத்தரகாண்ட், ஹிமாச்சல், லே லடாக், சன்ஸ்கார், கார்கில், காஷ்மீர், ஜம்மு, பஞ்சாப், சண்டிகர், ஹரியானா, டெல்லி, அகைன் ஹரியானா, அகைன் டெல்லி. திரும்ப சைக்கிளை வச்சுட்டு ஒரு ஊழியத்திற்காக அந்த வீட்டில் தங்கியிருந்தவங்க ஒரு பைக் எடுத்துட்டு அங்கிருந்து நேர ஜார்க்கண்ட்லேருந்து மணிப்பூர்லேருந்து சென்னைக்கு வந்தேன். ஒரு குழந்தைக்கு ஜெபம் பண்றதுக்காக இன்னைக்கு உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன். It's not easy. It's not an easy journey. ஏன் தெரியுமா? Only by the faith it is possible. விசுவாசத்தில் மட்டும்தான். மத்தேயு 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, சீக்கிரம் நான் முடிந்து கொள்கிறேன். மத்தேயு 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சிஷ்யர்களை தம்மிடம் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். God called the 12 disciples and he gave authority powers. அவர்களுக்கு வல்லமை கொடுத்தார். வல்லமை கொடுத்து சொல்றாரு. மத்தேயு 10வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிங்கள். அவர் போகும்போது சொல்லிருக்கலாம்ல, போகும்போது ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு, போகும்போது தீர்க்க தரிசனத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு, போகும்போது இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. பட் காட் சேஸ் கோ அண்ட் ப்ரோக்ளைம் தி கிங்டம் ஆஃப் தி காட். பரலோகத்தை குறித்து தான் பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பரலோகத்தை விட்டு அது மட்டும் எல்லா பிரசங்கங்களும் இருக்குது, பரலோகத்துக்கான பிரசங்கம் இல்லை. அதனால இன்னைக்கு சுவிசேஷ பஞ்சம். டுடே இந்தியா இஸ் ஃபேசிங் தி starvation of the gospel. பஞ்சத்தை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? சுவிசேஷம் இன்னைக்கு ஆட்கள் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கு. நல்லா கவனிங்க. இயேசுடைய ஜெபம் ரகசியமாக இருந்தது. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? அதிகாலை வேளையில ஜெபித்தார். அவர் இவ்வளவு நேரம் ஜெபித்தாரு, இவ்வளவு நேரங்கள் ஜெபித்தாரு, எங்கேயுமே பிரபலப்படுத்தல, தன்னைத்தான் எங்கேயும் பிரபலப்படுத்தல. he stole the fame to everybody. I was doing such a things and everything. தன்னைத்தான் எங்கேயும் பெருமைப்படுத்திக் கொள்ளல. ஜெபம் மறைவிடமாக இருந்தது, சுவிசேஷம் வெளியிடமாக இருந்தது. That's how the Jesus do the ministry. இன்னைக்கு தமிழ்நாடு மாறி போச்சு. இன்னைக்கு பிரேயரை ரொம்ப பெருசா படுத்திட்டோம், காஸ்பலை சுருக்கிட்டோம்.
That's not a good thing. ஆண்டவர் என்ன சொன்னார்? நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கேன், என்னால் இங்கே ஒருவனும் பிதாவிற்கு வரேன்னு சொன்னாரு. அப்ப நான் மினிஸ்ட்ரி செய்தானா, நான் ஊழியம் செய்தானா, அவர் தானே எனக்கு வழியா இருக்கணும். நான் விஷயம் சொல்லணும்னா அவர் தானே எனக்கு முன்மாதிரியா இருக்கணும். நான் ஆண்டவரை போல் ஊழியம் செய்யவில்லை, உலகத்தை போல் ஊழியம் செய்யறேன், நான் பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். I never want to speak about the worldly people. God sent me to proclaim the gospel of the Jesus of the kingdom of the God. That's why God has sent to me and to you. That's only one thing. பரலோகத்தை பிரசங்கிப்பதற்காக தான் ஆண்டவர் என்னை முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறாரே தவிர உலகத்தை பிரசங்கிப்பதற்காக. அதான் சொல்றாங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது என்றார். ஏன் அதை சொல்றாரு? நீ உலகத்தை நினைச்சா நாளை கவலைப்படுவ. நான் கவலைப்படுறதே கிடையாது. ஏன் தெரியுமா? நாளை தினத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். எங்க இருப்பேன், எங்க சாப்பிடுவேன், யார் எனக்கு தண்ணி கொடுப்பா, எங்க தங்குவேன், எங்க ஊழியம் பண்ணுவேன், எதை குறித்து நான் கவலை பண்றதே கிடையாது. ஒரு தடவை பெங்கால் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். மத்தியானம் ஜன்பாய் முறைன்ற ஒரு இடத்துல ஜன்பாய் மயிலாப்பூரிக்கு போயிட்டாங்க. சம்மர் சீசன், அது கிளைமேட்டும் பயங்கரமா இருக்கும். நம்ம கிளைமேட் நம்ம சூடுன்னு சம்மர் சீசன், இதுக்கு டபுள் மடங்கு இருக்கும். என்னென்ன வந்துருமா? சன் ஸ்ட்ரோக் வந்துடும், சன் பேன்ஸ் வந்துடும், டீஹைட்ரேஷன் வந்துடும். இது மூணுல படாத பாடு நம்ம படுவோம். ஃபேஸ் எல்லாம் பிஞ்சு வலிஞ்சிற மாதிரி இருக்கும், அடி காந்துற மாதிரி இருக்கும். ஏன்னா சன் பேன் ரோட்டுக்கு அடிச்சு, சைக்கிள் போறதே சைக்கிள்ல ரோட்டுக்கு வேலை அடிச்சு அது முகத்துக்கு அடிக்கிறாங்கள, படுற கஷ்டம் இருக்கு பாருங்க, தாங்க முடியாது. நிழலுக்கு கூட ஒதுங்கிறதுக்கு சில நேரங்கள் மரம் இருக்காது, நிழலுக்கு கூட ஒதுங்கிறதுக்கு மரம் இருக்காது. அந்த சைக்கிள்லயே சுட்டரிக்கிற வேலை ரோட்டு ஓரத்தில் நிற்கணும், ஒரு பிச்சைக்காரனை போல ரோட்டில் இருக்கணும். ஆமா, உண்மைதான். We are beggars like a losers. நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் அல்ல. We are beggars like a losers because the rich man was known by everyone. ஐஸ்வர்யவான்களை குறித்து எல்லாருக்கும் தெரியும், லாசரை குறித்து யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியுமா? லாசர் மேசில் விழுகிற துணிக்கையை உண்பதற்கு ஆசையா இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. We are like a Lazarus. பட் லாசரும் இறந்தான், ஐஸ்வர்யவான் இறந்தான். லாசர் எங்க போனா, ஐஸ்வர்யவான் எங்க போனா? லாசர் ஆபிரகாமுடைய he went to the lands of the Abraham. ஆபிரகாமுடைய மடியில போனா. நாங்களுக்கு அது போதும். நாங்கள் ஃபேமஸ் ஆக நினைக்கல, எங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு நினைக்கல. ஃபாலோவர்ஸ் எங்களுக்கு ஆகாதீங்க, ஆண்டருக்கு வேண்டியாங்க. இன்னைக்கு எல்லா ஊழியரும் ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. இன்னைக்கு இயேசுவை முன்மாதிரி இருக்கிறதோட ஊழியக்காரங்க முன்மாதிரி ஆகிட்டாங்க. யாருக்கு முன்மாதிரியாக இருக்கணும்? ஜீசஸ். எங்களை பிரபலப்படுத்துக்கு ஆண்டவர் எங்களை அனுப்பல, ஆண்டவரை பிரபலப்படுத்துவதற்கு எங்களை அனுப்பியிருக்கிறாரு. நாங்கள் குப்பையாக இருக்கிறோம். We are the dust of this world. நாங்கள் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நான் பிரசங்கம் பண்ணாலும், நான் ஜெபம் பண்ணாலும், அற்புதம் செய்கிறோம் ஆண்டவர் தான், நாங்க கிடையாது. எங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு எந்த இடமும் இல்லை. அதுக்கான அதிகாரம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. மைனாக்குரின் இடத்துக்கு போயிட்டேன். அங்க ஒரு மத்திய கிராமங்களை ஊழியர்களை சேர்ந்து ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணி முடிச்சுறாங்க. எனக்கு அந்த கிராமத்தில் தங்குறதுக்கான இடம் கிடைக்கல. அவங்க சொல்றாங்க, நீங்க புறப்பட்டு போங்கன்னு. எங்க போறது? இது காலையில சொல்றாங்க, நான் எங்கேயாவது போயிருப்பேன். நான் ரோட்டு வந்துட்டேன், பெங்காலுடைய ரோட்டுக்கு வந்துட்டேன். நான் ரோட்டில் நிற்கிறேன், சாயங்காலம் வேலை, எங்கே போகணுன்னு தெரியல, எங்கே சாப்பிடுன்னு தெரியல, எங்கே தூங்குன்னு தெரியல, என்னென்னு தெரியல, கண்ணை கட்டி காட்டு விட்டல மாதிரி. அப்போ ஒரு மத்தியான இடத்துல ஊழியம் பண்ணல, அங்கே ஒரு தம்பி இருந்தான். அவன் என்னை பார்க்க வந்தான். என்னாச்சுன்னு தான் நான் சொன்னேன், இங்கேருந்து கிளம்ப சொல்லிட்டாங்க, எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியலைன்னு. அவன் சொன்னான், ஒரு 20 கிலோமீட்டர் போக முடியுமான்னு கேட்டான். நான் யோசித்தேன், என் சைக்கிளுக்கு லைட்டே கிடையாது, இன்னும் 20 கிலோமீட்டர் போகணுமா? இது 2023 ஜூன் மாதத்தில் நடக்கிற காரியத்தை நான் பேசிட்டு இருக்கேன். இன்னும் 20 கிலோமீட்டர் போகணுமா? சரி பரவாயில்ல, நமக்கு யார் வாசலை திறந்தாங்களோ அங்கே தான் போகணும். மத்தேயு 10வது அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. மத்தேயு கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதில் பாத்திரவான் விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவோ தங்கிருங்கள். ஒரு கிராமம் எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னொரு பிரதர் என்னை வெல்கம் பண்ணிடுறாரு. ஆனால் அவர் தங்குறது காட்டு பகுதிக்கு உள்ளாடி மூங்கில் காட்டுகள் பகுதியில் அவர் தங்கி இருக்கிறாரு. 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும்னு சைக்கிளில். ஏற்கனவே அன்னைக்கு காலமாக 45 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டேன் சைக்கிளில். ஏற்கனவே இன்னும் 20 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணோம். அன்னைக்கு அப்போ 65 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ண சூழ்நிலை எனக்கு ஏற்படுகிறது. இப்போ சைக்கிளில் போயிட்டு இருக்கேன். நைட் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டில் என்ன இருக்குன்றது இல்லை. காட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டேன். மூங்கில் காடுகள், காட்டில் இந்த மனிதன் நடமாட்டம் கிடையாது, எதுவுமே கிடையாது. பெங்காலில் பார்த்தீங்கன்னா யானையோட பயங்கர தாக்குதல் இருக்கு. இரவு நேரங்களில் உணவு தேடி வரும். ஸோ இப்போ காட்டு வழியில் போகிறேன். அது ரோடா காடா எதுனே எனக்கு தெரிய மாட்டேங்குது. கேட்பதற்கு மனிதர்களும் அங்கே இல்லை. கூகுள் மேப்பும் ஒர்க் ஆகாது. ஒன்லி பை த பிசிக்கல் ஐஸ்னால. பிசிக்கல் ஐஸ்னால நம்மளோட கண்களாக பார்க்கறதுக்கு இருட்டா இருக்கு. எங்க கண்டுபிடிக்கிறது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்தை மட்டும் சொல்லிட்டாங்க. ஒரு போர்டு இருக்கும், அந்த போர்டு பக்கம் வாங்கான்னு. காட்டில் எங்க போர்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. ஆனா God says, you are the light of the world. நீங்களே உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அந்த வசனம் உண்மை தானே? இப்போ ட்ராவல் போயிட்டேன். ஒரு 8, 9, 10 மணி ஆகுது. எனக்கு அதுக்கப்புறம் முடியவே இல்லை. எனக்கு காலம் வந்து ட்ராவல் பண்ணுறேன். காலெல்லாம் உடஞ்சி போச்சு.
சில நேரம்லாம் 13 மணி நேரம் சைக்கிள் மிதிச்சிடுங்களேன், என் பின்னாடி தொலியெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் வடியும். ரத்தம் வடிஞ்சாலும் பரவாயில்லன்னு ட்ராவல் பண்ணும். எதுக்கு தெரியுமா? எப்படியாவது இன்னைக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை நான் செய்யணும். எவ்ரி டே ஐம் டூயிங் மினிஸ்ட்ரி, நாட் a single day I never take the rest. சாத்தியமா அது? இந்த 1015 நாள் இன்னைக்கு 1015 நாள். இந்த 1015 நாளில் நான் பிரசங்கம் பண்ண இடங்கள் மட்டுமே 1130க்கு அதிகம். அப்போ ஒரு நாள் கூட நான் ரெஸ்ட் எடுக்கல. ஐ நெவர் டேக் ஒன் டே ரெஸ்ட். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் நினைச்ச நேரத்துக்கு நான் தூங்க முடியாது, என் நினைச்ச நேரத்துக்கு நான் இஷ்டப்பட்டது சாப்பிட முடியாது, நான் நினைச்சதுக்கு என் உடலில் உட்கார முடியாது, நான் நினைச்சதுக்கு எதுவுமே பண்ணாது. ஏன் தெரியுமா? நீங்கள் இந்த ஒரு தெருவில் அடுத்த தெருவுக்கு போனாலே தண்ணி மாறிடும். நான் 17 மாவட்டம், இங்கே சொல்லிடுற 17 மாநிலங்கள் ட்ராவல் பண்ணேன். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான தண்ணி. அந்த தண்ணி எனக்கு உடம்புக்கு செட் ஆகணும். ஆகாரம், நான் எடுக்கிற ஆகாரம் எனக்கு செட் ஆகணும். அங்கே இருக்கிற கிளைமேட் எனக்கு செட் ஆகணும். அங்கே இருக்கிற கலாச்சாரம், அங்கே இருக்கிற மொழி, அங்கே இருக்கிற மக்கள், எவ்வளோ ஒரு நாளைக்கு நான் சந்திக்கிற காரியம். இட்ஸ் நாட் ஒன் ஆர் டூ. அதான் சொன்னேன், மிஷனரி ஊழியம் என்பது வேற, பயணம் என்பது வேற. ஊழியர்னா ஒரு சந்தால் ட்ரைப் இருக்காங்க, இல்லை ஒரு ஆதிவாசி இருக்காங்க, ஒரு மால்டோ இருக்காங்கன்னா அந்த பகுதியிலிருந்து ஊழியத்தை செய்வாங்க. they will stand and stick in that place. நான் அப்படி கிடையாது. ஒரு நாடோடி மாறி, பரதேசி மாறி, I cannot stick in one place. என்ன நோக்கத்தோடு ஒரு பகுதியில் கொண்டு போறாரோ அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு நான் அடுத்த இடத்துக்கு டிராவல் பண்ண. how the Paul was travel. அப்படிதான் என்னோட ஊழிய அழைப்பு எல்லாமே. இப்போ நைட்டு அந்த இடத்துக்கு போயிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு ட்ராவல் பண்ண முடியல. அப்போ நான் நினைச்சேன், இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன். ஏன்னா முடியலை, சரீரத்தில் பலன் இருந்தால் இன்னும் போக முடிய மாட்டேங்குது. நைட்டு இந்த காட்டில் உட்காருவேன், சைடில் நிப்பாட்டி இதிலே உட்காந்துருவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது நான் அவருக்கு தொடர்பு பண்ணுறேன், பிரதர் என்னால் கண்டுபிடிக்க முடியல, என்னால் முடியல போகிறது, இந்த காட்டில் நான் இருக்க போகிறேன்ட்டு. பட் அவர் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணுங்க என்றால், எங்கே ட்ரை பண்ணுறது? உடம்புல பலன் இருந்தானே ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க என் ஃப்ரெண்ட் ஏதோ கிளிட்டரிங் ஆகிற மாதிரியே இருக்குது. சம்திங் இஸ் கிளிட்டரிங் மீ. அப்படி திரும்பி பார்த்தா நான் எங்கே முடியலை நிற்கிறேனோ அங்கே தான் அந்த போர்டே நிற்குது. இப்போ போர்டு பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நடுக்காட்டில் நிற்கிறீங்க, அவங்க கூட யாருமே கிடையாது, ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் தான் உங்களுக்கு தெரியுது. அந்த வெளிச்சத்தை பார்த்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ உள்ளுக்கு போயிட்டேன். அது ஏதோ ஒரு காலேஜில் தொடங்கப்பட்ட ஒரு மிஷனரி ஸ்கூலு, ஆனால் ஆட்கள் எதுவுமே கிடையாதனால அடைச்சி பூட்டி கிடக்குது. எனக்கு யூபியில் மிஷனரிகளால் துவங்கப்பட்ட நிறைய ஸ்கூல்ஸ் ஃபினிஷ், நிறைய சர்ச் ஃபினிஷ், நிறைய லேண்ட் ஃபினிஷ். ஏன் யூபியில் இவ்வளோ ப்ராப்ளம் சந்திக்கிறாங்க? மிஷனரிகள் ரத்தம் சிந்து உருவாக்கப்பட்ட இடத்த விட்டு தொலைச்சிட்டாங்க. அதனுடைய சாமதான் யூபியில் இவ்வளோ உபத்திரத்தை சந்திச்சுட்டு இருக்கு. 300 வருஷத்துக்கு முன்னாடி யூபியில் மெத்தடிஸ்ட் மிஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ தாகத்தோட பாரத்தோடன்னு தெரியுமா? எவ்வளோ ஸ்கூல்ஸ் அடைச்சி பூட்டிட்டாங்கன்னு தெரியுமா? நான் மதுராவில் ஒரு ஸ்கூலுக்கு போனேங்க. மதுரான்னு ஒரு இடம் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான இடம், ஹிந்து ஸ்கூலுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம். மதுரான இடம் இருக்குது. அங்கே ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச் இருக்குது. நீங்கள் போனால் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரங்கு நிற்கிது, ஆடு மாடும் குரங்கு நிற்குது. அந்த மிஷனரி எவ்வளோ தாகத்தோடு கட்டியிருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. அதோடைய விளைவுலாம் இன்னைக்கு அங்கே இருக்க கிறிஸ்தவர்கள் சந்திக்கிறாங்க. இட்ஸ் நாட் த பிரசிடென்ட். ஆண்டவர் அனுமதித்தார். எப்பெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவரை மறுதலித்தாரோ அப்பெல்லாம் ஒரு அடியை கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? மனம் திரும்புறதுக்கான ஒரு சான்ஸ். உயிர்ப்பில் நடக்கிறது அது உபத்திரம் அல்ல, மனம் திரும்புவதற்கான. எந்த இடமா இருக்கட்டும், இன் எனி பிளேஸ் ஆஃப் த கண்ட்ரி இட்ஸ் நாட் a persecution. பிகாஸ் நானும் persecution சந்திச்சேன். ரோட்ல நாயை போட்டு அடிக்கிற மாதிரி 25 போட்டு அடிச்சேன். ஆசாமில் பெங்காலில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது கம்பு கட்டு எடுத்து எரிஞ்சானோ. நாய் சாப்பிட்ட தட்டில் நான் சாப்பிட்டேன். பீகாரில் ரத்தப்போக்கு 8 முறை 9 முறை, வைரல் ஃபீவர் 10 மேலே, ஃபுட் பாய்சன்ஸ் 2 முறை, போலீஸ் அரெஸ்ட் உத்தரப்பிரதேசில் தான். அதே உத்தரப்பிரதேசில் தான். இந்த 3 இயர்ஸில் மட்டும் 1 இயர் ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணது தெரியுமா? ஊழியம் பண்ணது தெரியுமா? யூபியில் உத்தரப்பிரதேசில் முக்குக்கும் மூளைக்கும் காணருக்கும் போனேன். ஒவ்வொரு இடங்களையும் சைக்கிளை மிதிச்சு நான் ட்ராவல் பண்ண கிலோமீட்டர் மட்டும் எவ்வளோ தெரியுமா? 17 மாநிலங்கள், 3 யூனியன் பிரதேசங்கள், 74,000 கிலோமீட்டர். சில நேரம் உங்கள் பைக்கு கூட தாண்டி இருக்காது, உங்கள் கார் கூட தாண்டி இருக்காது. சைக்கிளில் 74,000 கிலோமீட்டர்னா எவ்வளோ தடவை அதுக்கு டயர் மாற்றிருப்பேன் யோசிச்சு பாருங்களேன். இட்ஸ் நாட் 1 or 2 கிலோமீட்டர்ஸ். அது எந்த கிளைமேட்டாக இருந்தாலும், மழையாக இருந்தாலும் சைக்கிள் பெடல் பண்ணுவேன், வேலை இருந்தாலும் சைக்கிள் பெடல் பண்ணுவேன், குளிராக இருந்தாலும் -டிகிரி, வடநாடுடைய குளிர் பயங்கரமாக இருக்கும். போட்டல்லே உள்ள ஒரு இன்னர், அதுக்கு மேலே ஒரு ஷர்ட், அதுக்கு மேலே ஸ்வெட்டர், அதுக்கு மேலே 3 ஜாக்கெட் போட்டால் தான் நிற்கவே முடியும். தண்ணியில் கையை வச்சா கை அவ்வளோ வலிக்கும். லைட் எங்கேயாவது தட்டாலே போதும், அவ்வளோ வலிக்கும். ஏன்னா குளிர்காலங்களில், அந்த குளிர்காலத்திலும் கூட ஊழியத்தை செய்யணும். தூங்கன்னு நினைக்கிறேன். ராத்திரி இடங்களில் சுவிசேஷங்களை அறிவித்து எத்தனை லட்சம் ஆத்மாக்களை சந்திச்சுப்பேன் நினைக்கிறீங்க? நியர்லி 15 lakhs of people. ஒரு தனி மனிதன் 15 lakhs people. ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது, ஒரு ஸ்தாபனம் கிடையாது,
A single man, I meet more than 15 lakhs of people. என் கையிலால் ஞானஸ்தானம் கொடுத்தவர்கள் உண்டு, என் கையில் இல்லாமல் அந்த போதல் மூலமாக ஞானஸ்தானம் கொடுத்தவர்கள் உண்டு. பாவங்கள் simple people, they receive the Jesus. Sick people, they receive the Jesus. இன்னைக்கு யூபியில் உத்தராகண்டில் தைரியமாக சர்ச்சை முன்னாடி பேச முடியும். எந்தெந்த சர்ச்சை கவர்மெண்ட் க்ளோஸ் பண்ணிச்சோ, ஐ ஓப்பன் த சர்ச். அந்த சபையில் ஓப்பன் பண்ண இன்னைக்கு சபையில் ஆராதனை நடந்துட்டு இருக்குது. கட்டப்படாத சபைகளை கட்டுறோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் சபைகளை கட்டினேன். பெருமைக்காக சொல்லலை. ஏன் தெரியுமா? எனக்கு ஊழியத்துக்கு பேரே கிடையாது. இவ்வளோ செஞ்சேனே, இவ்வளோ செஞ்சாங்கன்னா இன்னைக்கு ஒரு பேம்லெட் அடித்து புக்லெட் அடித்து நாங்கள் ஊழியம் செஞ்சதை பாருங்கன்னு ஒரு பெரிய வியாபாரமே நடத்தியிருப்பாங்க. இவ்வளோ 20 வருஷம் ஊழியம் செஞ்சதில் ஒரு நாள் கூட ஒரு பேம்லெட் அடித்தது கிடையாது. நான் செய்த ஊழியத்தை பிரபலப்படுத்தினதும் கிடையாது. பிரபலப்படுத்த வேண்டிய யாரை? அவர் ஒருவர் தான். வேறு யாரையும் பிரபலப்படுத்த வேண்டிய தேவையே கிடையாது. என்னை நான் பிரபலப்படுத்துகிறேன்னு வைங்களேன், நான் நரகத்துக்கு போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். I never want to seek the self opportunity to come out from the things. எவ்வளோ சபைகளை கேட்டேன், எவ்வளோ ஞானஸ்தானத்தை கொடுத்தேன், எவ்வளோ ஆண்டவர் வழி நடத்த முடிஞ்சது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். என்னுடைய ஊழியம் நெகோமியா போல இடிந்து போன மதில் சுவருக்கு அழுது புலம்பி ஜெபித்து அதை கெட்டி நானே நெகோமியாக்களை போல இன்றைக்கி ஊழியர்கள் தேவையாக இருக்கிறது. பவுலை போல பிரயாணம் செய்து ஊழியர்கள் இன்னைக்கு தேவையாக இருக்கிறாங்க. யோவாஸ்தானினை போல மனம் திரும்பலை குறித்து பிரசங்கிப்பதற்கு இன்னைக்கு ஊழியர்கள் தேவையாக இருக்கிறாங்க. பேதுரை பாவத்தை கண்டித்து பேது பிரசங்கித்தவர் அவர்களை போல ஊழியர் செய்த ஆட்கள் தேவையாக இருக்காங்க. ஸ்தேவனை போல இரத்த சாட்சியாக மறிப்பதற்கு ஊழியர்கள் தேவையாக இருக்கிறாங்க. We need the ministry of the people. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை வாலிபர் ஊழியத்துக்கு போகிறாங்க? கேன் எனிபடி? ஒரு காலத்தில் கூட்டமான போனது. நமக்கு தமிழ்நாட்டில் 50, 60, 70 ஒரே கூட்டத்துக்கு பிறகு இருக்கும். அது பேர் கன்வென்ஷன் கூட்டம் தான் இருக்கும். இன்னைக்கு விதவிதமான கூட்டம் தமிழ்நாட்டில். அற்புத கூட்டம், விடுதலை கூட்டம், 12 மணி நேரம் ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம், விதவிதமான கூட்டம். Not a single soul is ready to go for the God. எவ்வளோ துக்ககரமான ஒரு விஷயம். யூடியூப்க்கு மேலே ஆன்லைன் மீட்டிங்கில் இருக்கிறதுக்கு 2 or 3 years கவலை கிடையாது. சர்ச்சில் 1 ஹவருக்கு மேலே நம்மளால் உட்கார முடியும். நம்ம சொந்த சர்ச்சில் நம்மளால் 1 ஹவருக்கு மேலே உட்கார முடியல. எவ்வளோ துக்ககரமான ஒரு விஷயம். ஆனால் அதே ஏதோ ஒரு பிரபலமான ஊழியக்கார பிரசங்க டிவியில் பண்ணிட்டாங்கன்னா we are spending more than 3 hours. இயேசுவை போல இன்னைக்கு ஒரு ஊழியக்காரங்களால் காட்ட முடியுமா? நான் வேற எதுவுமே கேட்கல. இயேசு கிறிஸ்துவை போல ஒரு ஊழியக்காரரை இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே காட்ட முடியுமா? ஏன் இயேசு கிறிஸ்துவ சொல்கிறேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்கு இந்த பேங்க் பேலன்ஸ் என்ன? இயேசு கிறிஸ்து எத்தனை ட்ரெஸ் இருந்துச்சு சொல்லுங்களேன்? ஒரே ஒரு ட்ரெஸ் தான். நல்லா கவனிங்க. ஆனால் இயேசுவை பிரசங்கிக்கிற இன்னைக்கு எங்களை கையில் எவ்வளோ ட்ரெஸ் இருக்குன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ பிரசங்கிக்கல நாங்கள் இன்னைக்கு எவ்வளோ சம்பாதித்து வச்சுருக்கோம் தெரியுமா? அப்போ உண்மையான சுவிசேஷம் நடக்குதா? உண்மையான காஸ்பல் நடக்குதா? உண்மையான அறுவடை நடக்குதா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காஸ்பல் ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம யாரோ தடைன்னு நினச்சி ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். தடை அவர்கள் அல்ல, நாம் தான். ஏன் தெரியுமா? நம்ம முன்மாதிரியே இல்லையே. we are not a witnessing life. டிவிக்கும் யூடியூபுக்கும் மட்டும் விட்னஸிங் லைஃப்பை காமிக்கிறோம். சொந்த வாழ்க்கை பர்சனல் லைஃப் இஸ் நாட் a witnessing life. God is never wants to do anything from here. God is silent right now. என் அன்பான தேவச்சனமே, அப்படியாக அந்த மைனாகுரியில் அந்த காட்டில் போனேன். அந்த காட்டில் போனேன். எனக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாங்கன்னு தெரியுமா? அவித்து வைத்த கோழி. எனக்கு கோழி பண்ணை இருக்குது. அந்த கோழி பண்ணையில் தினந்தோறும் கோழிகள் சாகும். உயிரோடு இருக்கிற கோழி சேல்ஸுக்கு போயிடும். செத்த கோழி அவிச்சு வச்சுருப்பாங்க. அதில் ஒரு கோழி தான் நமக்கு கொடுத்தாங்க. அதில் உப்பு மட்டும்தான் இருக்குமே தவிர மசாலான்றது அதில் பேர் ஒன்றுமே இருக்காது. மஞ்சள் பொடி கூட இருக்காது. தண்ணியில் வேக வச்ச கோழி அப்படியே கொடுத்துருவாங்க. அதுதான் சாப்பிடணும். நான் ஒரு பச்சை மிளகு கொஞ்சம் உப்பு கேட்டு வச்சு சாப்பிட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு வீட்டில் நல்ல உணவு தான், நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு போகணுமா? எனக்காக மரித்த இயேசுக்காக நான் எதையாவது செய்ய வேண்டுமே. எனக்காக உயிர் தெரியுமா? இந்திய தேசத்துடைய நிலைமை இன்னும் எழுதி வச்சுங்க. 25-50 வருஷத்துக்கு கூட ஒரு சபையோட நிலைமை எப்படி மாறும்னு நினைக்கிங்க? இன்னைக்கு உங்களுக்கு தெரியுது. நாளைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு ஊழியத்தோட நிலைமை இன்னைக்கு எப்படி மாறப்போகும் தெரியுமா? சில நேரங்களில் சபைகள் அடைக்கப்படலாம். ஏன் தெரியுமா? ஒரு காலத்தில் அமெரிக்கா, இங்கிலாந்தால கொடி கட்டி பறந்துச்சு ஊழியத்தில். லண்டன் மிஷன் சொசைட்டிலேருந்து தானே இங்கே மோஸ்ட்டாக வந்தாங்க. இன்னைக்கு அந்த லண்டன் மிஷன் சொசைட்டிலேருந்து வந்த அந்த லண்டனில் இருக்க அநேக சபைகள் இன்னைக்கு முஸ்லீம் மாஸ்காகவும் ஹிந்து கோயில்களாகவும் பப்பாகவும் பாராகவும் மாறிவிட்டது. சர்ச் ஆன் த கூகுள். ஒரு காலம் மொபைல் வச்சுருக்கீங்கல்ல, சர்ச் பண்ணி பாருங்க. நிறைய சர்ச்சஸை வித்துட்டாங்க. They sailed the churches. வேல்ஸ் ஒரு எழுப்புதல் வந்த தேசம். ஈவான்ஸ் ராபர்ட் மூலமாக வேல்ஸ் எழுப்புதல் வந்த தேசம். இன்னைக்கு வேல்ஸில் இருக்கிற சபைகள் கூட அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சபைகள் விற்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்தியாவில் இது வாரத்துக்கு எவ்வளோ நாட்கள் தான் எடுக்கும்? யோசித்து பாருங்க. நம்ம ஒன்று செய்யணுங்கயா, சபைகள் அடைச்சிடக்கூடாது. மிஷினரிகள் ரத்தம் சிந்தி சபைக்கப்பட்டதையா, மிஷன் ஸ்கூல்கள் அடைக்கப்பட்டுறக்கூடாது, மிஷினரி ஊழியங்கள் அடைக்கப்பட்டுறக்கூடாது. எதையாவது இந்த காலத்தில் நாம் செய்தே ஆக வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரிய ஒரு அழிவு வரப்போகுது.
இந்த இந்திய தேசத்தில் ஒரு பெரிய ஒரு சுவிசேஷ அழிவு, நான் உலகப்புறம் அழிவை சொல்லவில்லை, ஒரு சுவிசேஷ அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அது பயங்கரமாக தீவிரமாக வரப்போகிறது. நம்ம எதையாவது செய்ய வேண்டும். என் நண்பன தேவ